நிம்மதியாக பாடம் நடத்த முடியும், ஒரு நிம்மதியான ஒரு வேலையை செஞ்சு ஒரு நல்ல மாணாக்கர்களை நல்ல சிட்டிசனை எப்படி உருவாக்க முடியும்? அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேள்வியாக எனக்கு வருது சார். இப்போ இவங்க எல்லாருமே சார் இப்போ வந்து இவங்க எல்லாருமே சேரும்போதே தான் பகுதி நேர ஆசிரியர்னு தெரிஞ்சு தானே சார் சேர்ந்துருக்க போகிறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் என்னை நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணுறது தப்புங்களா சரிங்களா? அதாவது கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ அவங்க பகுதி நேரம்னா கூட டெய்லி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, இத்தனை வருஷமாக வர்றாங்க அப்படின்னா பகுதி நேரன்றது சும்மா ஒரு வாரம் 10 நாளைக்கு தானே. இப்போ வருஷக்கணக்காக வேலை செய்கிறது இதையே நம்பி தான் அவங்களும் இருக்காங்க. பல வருஷமாக இதை வச்சு தான் அவங்க திருமணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தை பெற்றிருப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி இல்லைனா நீ இதோட போதும், என் பகுதி நேரம்னா நீ போதும், இனிமேல் நீ வர வேண்டாம், நீ வேறு வேலை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த நேரத்துலேயே அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல. ஸோ கண்டினியூஸாக வேலை வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுறாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்றைக்கு வேணால் அவரை வெளியே தூக்கி எறியலாம் அப்படின்னு இருக்கும்போது எந்த ஒரு வசதியும் இல்லாமல், மருத்துவ வசதி கிடையாது, வேறு எதிர்கால திட்டம் கிடையாது, எதுவும் இல்லாமல் அப்படியே வச்சுருக்கிறதுன்றது வந்து அது சரியில்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட் இந்த இடத்துல.